நான் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஃபெயிலாக போயிட்டேன். ரொம்ப கம்மி மார்க் எடுத்தேன். சார் வந்து பேப்பர்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் என் பேப்பர் வந்தோடனே என்னை கூப்பிட்டாரு. அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஜெரோம் நான் வந்து உன்னை ரொம்ப நம்புறேன்னு மட்டும்தான் சொன்னார். ஸோ இதை தாண்டி வேற எதுவுமே சொல்லலை. இப்படி கூட சொல்லலை, உன்னை வந்து நான் ரொம்ப நம்பினேன், ஆனா நீ வந்து இப்படி மார்க் எடுத்து வச்சிருக்கேன்ட்டு இப்படியும் சொல்லலை. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, ஜெரோம் நான் வந்து உன்னை ரொம்ப நம்புறேன் மட்டும்தான் சொன்னார். வேற எதுவுமே சொல்லலை. இந்த விஷயம் வந்து என்னை ரொம்ப என்னுடைய அதாவது என்னமோ பண்ணுச்சு. இந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை வந்து என்னை என்னமோ ரொம்ப பண்ணுச்சு. ஐயோ என்னை இப்படி நம்பினாரே, நான் எப்படி இப்படி பண்ண போச்சு, அவர் நம்பிக்கை உடைச்ச மாதிரி ஆயிடுச்சேட்டு எனக்குள்ள நிறைய தாட்ஸ்லாம் வந்துச்சு. ஐயோ இனிமே இவருடைய நம்பிக்கையை வந்து நான் உடைச்சிடக்கூடாதுன்ட்டு நான் அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப எஃபர்ட் எடுத்து படித்தேன். உண்மையா படித்தேன். அது ரொம்ப எஃபர்ட் எடுத்து படித்தேன். அப்புறம் நல்லா மார்க் எடுத்துறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரது எனக்கு புரியுதா? உங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்கோ அந்த உணர்வை அப்படியே அந்த பையன் வந்து சொல்லிடணும். இதை தாண்டி அவனை போய் அடிச்சு வச்சு அவன் அம்மா அப்பா கூட்டிட்டு அவனை எல்லாரும் முன்னாடி பேசி வச்சு, இதை தாண்டி இப்படியும் ஒரு வழி இருக்கு. உங்களுக்குள்ள என்ன இருக்கோ, ஃபீலிங்ஸ் இருக்கோ, அந்த ஃபீலிங்ஸ் அந்த பையன்ட்ட நீங்க ஓப்பனா ஷேர் பண்ணுங்க. நீ வந்து நல்ல மார்க் எடுக்க நான் விரும்புறேன்டா, நான் வந்து உன்னை ரொம்ப நம்புறேன்டான்ட்டு இப்படி உங்களுடைய உணர்வுகளை அந்த பையன்ட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. இப்படி ஷேர் பண்ணும்போது அவனுக்குள்ள எதுவுமே செய்யாதுன்னு நான் நினைக்காதேன். அவனுக்குள்ள நிறைய தாட்ஸ் வந்து ஓடும். ஐயோ மேம் என்னை இப்படி நம்புறாங்களே, எப்படி நான் வந்து அவங்கள வந்து இப்படி ஏமாத்துறதுன்ட்டு அவனுக்குள்ள நிறைய தாட்ஸ் ஓடும். அந்த தாட்ஸே அவன் வந்து தூங்க விடாது. அவன் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுப்பான். நல்ல